அண்ணா வணக்கங்க. வணக்கம் பொன்னுசாமி. உங்களுக்கும், உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கங்கள். நன்றி. போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோம் பத்தி பார்த்தோம். அதாவது பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மேன்யூர். பாஸ்பரஸ் அ கலந்த அ உரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்டம். எதுக்காக அது 1 டன் குடுக்க சொன்னோம்னா, நம்ம மறுபடியும் நம்ம சத்து குடுத்துட்டு இருக்க போறோம். அதுக்கு ஒரு அருமையான வழி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டாம்புழுக்கை. ஆட்டாம்புழுக்கை இருக்கு இல்லைங்களா? கோட் டிராப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்லாம் வேண்டியதில்ல. ஒரு 20லிருந்து 30 கிலோ எடுத்துக்கங்க. சரிங்களா? 30 கிலோ எடுத்து, நல்ல ஒரு துணியில ஒரு மூட்டை மாரி கட்டிட்டு, நான் சொல்றது எல்லாமே ஓடபிள்யூடிசி யூஸ் பண்ணி பண்றது. ஓடபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 லிட்டர் அ ஓடபிள்யூடிசி எடுத்துக்கங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோட்டம் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஆட்டாம்புழுக்க ஒரு 20லிருந்து 30 கிலோ நல்ல ஒரு மூட்டை போட்டுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவால்ல. புரியுதுங்களா? அந்த அந்த பேரலுக்குள்ள போடுறதுக்கு என்ன சைஸ் உங்கனால போட முடியுமோ, அவ்வளவு போட்டுருங்க. ஒரு மூட்டை மாரி கட்டி உள்ள போட்டுருங்க. சரிங்களா? ஆ போட்டுட்டு ஒரு 4லிருந்து 5 நாள் விடுங்க. சரிங்களா? இது வந்து காடு முழுசும் ஆட்டாம்புழுக்க சத்த கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான அருமையான வழி. இது நேனோ ஃபெர்டிலைசர். புரியுதுங்களா? இதுகளெல்லாம் எப்படி குடுக்குறது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க ட்ரிப்ல வந்து தண்ணி போறப்ப தனியா குடுக்காதீங்க. ஓடபிள்யூடிசி, அப்புறம் இந்த மாரி ஆட்டோட்டம், மைக்ரோ நியூட்ரியன்ட் அதெல்லாம் பின்னாடி சொல்லலாம். சரிங்களா? கூடிய விரைவில் இந்த வாரத்து கடைசிக்குள்ளேயே எல்லாமே வந்துரும். சரிங்களா? இது எல்லாம் ஒரு இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 3லிருந்து 4 நாள்ல இருந்தே நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இத வந்து ஸ்ப்ரேவுக்கும் குடுக்கலாம், நிலத்துக்கும் குடுக்கலாம். பெரிய அளவுல செலவில்லாத அருமையான ஃபெர்டிலைசர் நேனோ ஃபெர்டிலைசர் இது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 லிட்டர் ஒரு தடவைக்கு குடுங்க. கொஞ்சம் அதிகமானா போனாலும் பரவால்ல. புரியுதுங்களா? ஸ்ப்ரேக்கு ஒரு 5 லிட்டர் குடுக்கலாம் ஒரு தடவைக்கு. சரிங்களா? அதாவது நம்ம ப்ராடக்ட் எதுக்குமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரிங்கிறது கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசம் அவ்வளோ நாள் வச்சுக்கிறதுக்கு நம்ம இத ரெடி பண்ண போறது கிடையாது. சரிங்களா? நீங்க ரெடி பண்ணா ஒரு ஒரு 3லேருந்து 4வது நாள் அதாவது நம்மளதெல்லாம் பெருக்கம் பண்றதுக்கு ஓடபிள்யூடிசி அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் இருந்தா நல்லது. 5வது நாள்லயே இதை போட்டுட்டீங்கன்னா, ஒரு 1 வாரம் கழிச்சு யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது இதில ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஆட்டாம்புழுக்க அதாவது ஒரு தடவ முடிஞ்சோனே தூக்கி போட்டுற வேண்டாம். நான் 1 ஏக்கராக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 10 லிட்டர் எடுத்தீங்கன்னா, மறுபடியும் ஓடபிள்யூடிசி இன்னொரு 10 லிட்டர் உள்ள ஊத்துங்க. சரிங்களா? அது எப்பவுமே ஃபில்லா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. சரிங்களா? எடுத்துட்டு ஒரு மறுபடியும் 50 லிட்டர் எடுத்து அப்படி வேண்டாம். எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஊத்திருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ரொட்டேஷன் வரைக்கும் அது வீரியமா தான் இருக்கும். சரிங்களா? இந்த இந்த நல்லா கருப்பா இருக்கும். அது வந்து உங்களுக்கா தெரியும். கிட்டத்தட்ட அதிலேயே ஒரு 100 லிட்டர வச்சு ஒரு 300 லிட்டர், 400 லிட்டர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த ஆட்டாம்புழுக்க ஏதோ ஒரு மரத்துக்கடிய அந்த மூட்டையில கட்டி வைக்கிறத எடுத்து ஏதோ ஒரு மரத்துக்கடிய போட்டு குடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு மிக மிக குறைவான செலவுல அருமையான ஃபெர்டிகேஷன். சரிங்களா? இத கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தென்னை மரம்னா மரத்துக்கு மரம் எவ்வளோ விடுறது? எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா விடுறது? இது எல்லாமே பிளான் பண்ணிக்கங்க. இது வந்து ஆ மாசம் மாசம் ரெகுலரா குடுங்க. சரிங்களா? இல்ல ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கே ஒரு 10லிருந்து 20 லிட்டர் போதும். புரியுதுங்களா? நீங்க தென்னை மரத்துக்கு குடுக்கணும் அப்டின்னா, ஒரு மரத்துக்கு ஒரு 1 லிட்டர், 2 லிட்டர் போற மாரி பார்த்துட்டாலும் சரி. சரிங்களா? அதாவது மரத்துக்கு மரம் நீங்க பிளான் பண்ணிக்கங்க. ஆ. இது எக்ஸ்ட்ரா குடுக்குறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? நான் சொல்ல வர்றது காய்கறி பயிர்கள், இந்த கடலை இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லிட்டர்லேருந்து 20 லிட்டர். இது 20 லிட்டர் குடுத்தா போதுமானது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்டாம்புழுக்கைய நீங்க கெமிக்கல்ல எது கூட கம்பேர் பண்ணலாம்னா, இந்த ஆல் 19 குடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? பாஸ்பரஸு, அ பொட்டாசு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் எல்லாம் கிட்டத்தட்ட ஈவனா இருக்கிற மாரி விஷயம் தான் இந்த ஆட்டோட்டம். சரிங்களா? இத ரெகுலரா குடுங்க. நல்லாவே பயிர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இத நீங்க ஸ்ப்ரேவுக்கும் குடுக்கலாம். தப்பே இல்ல. சரிங்களா? ஸ்ப்ரே குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ப்ரேங்கிறது சத்துக்காக குடுக்குற ஸ்ப்ரேல இதையும் கலந்துக்குங்க. ஓடபிள்யூடிசி கண்டிப்பா குடுப்பீங்க. அதோட சேர்ந்து இதையும் கலந்துக்குங்க. சரிங்களா? இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சேவிங்ஸ்னா, ஒரு ஏக்கருக்கு ஆட்டோ ஆட்டாம்புழுக்கம் முழுசும் குடுக்குறதா இருந்தா ஏகப்பட்ட செலவாகும். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ம். அதனோட சத்த ரொம்ப 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 ரொம்ப
மிக மிக குறைவான செலவில் நாம் அதை கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான ஏற்பாடு அது. எல்லாமே கிருஷ்ணன் சந்திரா சொன்ன வழிமுறைகளை நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இது நாங்களும் பர்சனலாக உபயோகப்படுத்தி இந்த பெனிஃபிட் எல்லாம் பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல ஆட்டோட்டம் பார்த்தோம். ஆட்டோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இருந்தாலும் நைட்ரஜன் சத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்டம் நல்லா கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தது பாஸ்பரஸுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ராக் பாஸ்பேட்டு எல்லா பக்கம் இப்போ பரவலாக கிடைக்குது. ராக் பாஸ்பேட் கிடைக்கலின்னா இந்த முட்டையோட்டு தூள் கிடைக்குது, ஒன்றா அதுவும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி எலும்பு தூள் கிடைக்குது, அது எடுத்துக்கலாம். சரிங்களா? ராக் பாஸ்பேட்னா ஒரு 10 கிலோ போட்டுக்குங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைவாக போட்டிங்கனாலும் பரவாயில்ல. சரிங்களா? இதை என்ன பண்ணணும்னா 100 லிட்டர் OWDC கரைசல் இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 நாள் ஆனது, 10 நாள் ஆன 100 லிட்டர் OWDC கரைசலில் உள்ளே போட்டு இன்னொரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நல்ல பாஸ்பரஸ் ரிச் நேனோ ஃபெர்டிலைசர் ரெடி ஆயிரும். சரிங்களா? இதை வந்து ஏக்கருக்கு ஒரு 10 லிட்டர் 15 நாளைக்கு ஒருக்காவோ 1 மாதத்துக்கு ஒருக்காவோ அது பயிருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி விட்டுக்குங்க. அதிகமாக விட்றதுனால தப்பு இல்லை, ஏன்னா அது நிலத்துக்கு தானே விட போகிறோம். ஸ்ப்ரே பண்ணுறப்போ நம்ம வந்து வளர்ச்சியூக்கி வந்து பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறப்போ இது ஒரு 5 லிட்டர் உள்ளே கலந்துக்கலாம். சரி, இந்த ஸ்ப்ரே பண்ணுறப்போ உள்ளே கலந்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பாஸ்பரஸ் கொடுக்கறதுக்கு மிக மிக அருமையான வழி, ரொம்ப ரொம்ப விலை குறைவான வழி. சரிங்களா? இது உபயோகப்படுத்திக்கங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் என்னென்னா சீவீடு. கடல் பாசி உரம் வந்து கடல் பாசிங்கிறது நிறைய ரூபத்தில் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் வேண்டாம், இதெல்லாம் விலை ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரானுவல் பொடி தான் இருக்கிறதுலே விலை கம்மி. அது தேடி பாருங்கள், இருக்கும். கடல் பாசி பொடி வந்து கிடைக்கும், தேடி பாருங்கள். இல்லை ஃப்யூச்சரில் நாங்களே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சோர்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா விலை குறைவாக கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு. இப்போ வந்து தேடி பார்த்தீங்கன்னா பொடியுமே நிறைய பக்கம் கிடைக்குது. அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 கிலோ 100 லிட்டர் OWDCயில் போட்டுக்குங்க. சரிங்களா? போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது அதே மாதிரி தான் 100 லிட்டர் OWDCங்கிறது ஒரு 10லேருந்து 15 நாள் ஆன OWDC கரைசல். சரிங்களா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து, அதாவது கரைசல் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து ஒரு 10 நாள் ஆனது. சரிங்களா? அதில் வந்து இது போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல பொட்டாசியம் ரிச்சு, அதாவது பொட்டாசியம் நல்லா நிறைஞ்ச நேனோ ஃபெர்டிலைசர் ரெடி ஆயிரும். சரிங்களா? இது வந்து அப்படியே பயிர் எடுத்துக்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் அதே மாதிரி தான். இதை பொட்டாசியம் எந்த ஸ்டேஜில் தேவைப்படும்னா, அந்த கடைசி ஸ்டேஜில் இனிஷியல் இது தேவைப்படாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் நிறைய கொடுங்க. ஒரு 10லேருந்து 20 லிட்டர் ட்ரிப்புளியாக கொடுங்க. ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 10 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து பொட்டாசியம் வந்து OWDC யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி. மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அந்த கேள்விகளுக்கு நாங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.